ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமிpokkisham. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறது வந்து சண்டே vlog தாங்க. வாங்க நம்ம சண்டே vlog பார்க்கலாம். சண்டே பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு வேகமாக என்னுடைய எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு சர்ச்சுக்கு கிளம்புறோம். ஏன்னா எங்களுக்கு சர்ச்சு இன்றைக்கி லேட்டாக தான் முடியும்னு போன வாரமே சொல்லிட்டாரு ஃபாஸ்ட்டு வந்து. அதனால் நீங்கள் வீட்டில் கறி சமைக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. சாப்பாடு வந்து டைமிங்லாம் பார்க்கவே கூடாது. இந்த தடவை சண்டே வரும்போது லேட்டாக தான் ஆகும்னு சொல்லிட்டாருங்க. அதனால் நான் என்ன செஞ்சேன்னா, சாட்டர்டே வந்து வச்சுருந்த மீன் குழம்பு இருந்தது, இட்லி ஊற்றிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு மீன் வறுவலும் இருந்தது உள்ளே. அதனால் அதையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிட்டேன். சரி, வர ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா இல்லை கறி கிடைக்கலன்னா நம்ம வந்து இருக்கிற மீன் குழம்பே சாதம் வடித்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு எல்லோரும் வந்து இட்லியும் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பி சர்ச்சுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். அதனால் இவங்களுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி மட்டன் பிரியாணி செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சண்டே. ஆனால் நான் இன்றைக்கி செய்ய முடியல, எனக்கு மட்டன் கிடைக்கலங்க. அதனால் நான் வரும்போது 1:30 மணி ஆகிடுச்சு. உங்களுக்கு கறிக்கடையிலேயே முடிஞ்சிருச்சு. தலை அப்புறம் குடல் இருந்தது, அது இல்லாமல் கொஞ்சம் ஈரலும் நுரையீரல் மட்டும் தொங்கிட்டு இருந்தது. எங்கள் பாபா கேட்டார், கறி இல்லை சுமிதா என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், தலையே வாங்கிட்டு வந்துடுங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச தலையே இன்றைக்கி செஞ்சிடலான்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே வந்து ப்ரேயர் முடிய இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி என்ன வாங்கிட்டு வந்தோம்னா, நாங்கள் வரும்போது கறியே தீர்ந்து போச்சுங்க. அதனால் ஈரல் வாங்கியிருக்கோம், அப்புறம் கறி இல்லாதனால தலக்கறி வாங்கியிருக்கோம். தலைக்கறி தாங்க கிடச்சிச்சு, கறியெல்லாம் தீர்ந்து போச்சு. அதனால் தலைக்கறியை வந்து வறுக்க போகிறேன், ஈரலையும் வந்து வறுக்க போகிறேன். ஒரு மூளை நம்ம வாங்கின தலையில் இருந்த மூளையை வந்து வறுத்து ரேஷ்மா டேரனுக்கு வந்து முட்டை போட்டு இன்றைக்கி கொடுக்க போகிறேன். ஏன்னா ஒரு மூளை தான் இருக்குது, அதனால் பத்தாது. நான் தலைக்கறி எப்படி வந்து ரெடி பண்ணுறேன்றதை நான் உங்ககிட்ட காட்டுறேன். தலைக்கறியை வந்து வறுக்கலான் இருந்தேங்க. ஆனால் வறுத்தா கொஞ்சம் தான் இருக்கும். எங்கள் பாவா சொன்னார், எனக்கு தலைக்கறி குழம்பு வச்சுக்கூட அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஆனால் அவர் கிளம்பும்போது சொல்லிட்டு போயிட்டார், தலைக்கறி குழம்பு வச்சிரு சுமிதா அப்படின்னாரு. சரி ஓகே. அதனால் இவங்களுக்கு வந்து தலைக்கறி குழம்பு, இவங்களுக்கு வந்து டேரன் சாப்பிட்டான். டேரனுக்கு வந்து நான் கொடுத்த பிறகு சூப்பராக இருக்குமா அப்படின்னா, ஆனால் ரேஷ்மா வந்து எடுத்துக்க மாட்டேன்ட்டான். நான் டேஸ்ட் நல்லா இருக்குதாண்டி இருக்குதுன்னு சொன்னேன், கேட்கல. ஆனால் பார்த்திங்கன்னா மூளை தாங்க வறுக்கிறேன். சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம மூளையை வந்து சேர்த்துட்டு அதோடு வந்து ஒரு முட்டையை வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு மூளை வந்து ஒன்று தானங்க நம்ம தலையில் கிடச்சிச்சு இருந்துச்சா. ஆனால் காஞ்சி போன மாதிரி இருந்துச்சு சுமிதா. மூளை மட்டும் இருந்தது, 2 மூளை இருந்ததுன்னாரு. ஆனால் காஞ்ச மாதிரி இருந்தது. எனக்கு அது வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்காதனால எனக்கு பிடிக்கல. அதனால் இது கட் பண்ண உடனே நம்ம அதை வாங்கின தலையில் இருந்த சரி மூளையை மட்டும் இவங்களுக்கு கொடுப்போம், ஏன்னா எப்போ வெட்டினதே தெரியாது காலையில். அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அது திறந்த மாதிரியே உங்களுக்கு இருக்குங்க. அதனால் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிற மூலையிலேயே நான் வந்து ஒரு முட்டையை சேர்த்து இவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூளும் மிளகாய் தூளும் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம மூளை இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் அதோடையே வந்து முட்டையும் வந்து உடச்சி சேர்த்துக்கலாம். எப்பயும் நீங்கள் செய்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொஞ்சம் கிரேவியாக அதில் செஞ்சிட்டிங்கனாலே அந்த கிரேவியில் வந்து அது நல்லா வந்து வெந்து வரும்போது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா சில பேரோடது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு கவுச்ச வாடை வரும். அப்படி வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி செய்யுங்க. நான் இப்படி தாங்க செய்வேன். நல்லா வெங்காய தக்காளிலாம் நல்லா சேர்த்துட்டு நீங்கள் வந்து செய்யும்போது அதில் நல்லா வந்து அந்த ஜூஸ்னஸ்லாம் இறங்கின பிறகு உங்களுக்கு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டேன். இந்த சைடு சாதமும் வந்து கொதிச்சிருச்சு, அரிசியும் கொதிச்சிருச்சு, ஒலையும் கொதிச்சிருச்சு. அரிசியை சேர்த்துக்கலாங்க. இப்படி தான் வேகமாக நான் வந்து சமையல் செய்கிறதுக்கு வந்துட்டேன் கிச்சனுக்கு. வந்த உடனேயே வந்து இந்த சைடு சாதத்துக்கு வந்து உழ வச்சேன். இந்த சைடு தலைக்கறியை வந்து மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். இந்த சைடு டக்குன்னு 2 வெங்காயத்தை கட் பண்ண, ஒரு தக்காளி கட் பண்ண, ரொம்ப குயிக்காக தானங்க ரெடி பண்ணலாம். அந்த சைடு டக்குன்னு வெங்காயத்தை கட் பண்ணி இந்த சைடு போட்டேன். இந்த மூளை இங்கே ரெடி ஆகிட்டு இருக்குது. அந்த சைடு பார்த்திங்கன்னா தலைக்கறியும் வந்து வெந்துட்டுருக்கு. தலைக்கறி ரொம்ப நேரம் உங்களுக்கு வேக வைக்க தேவையில்லை, ஏன்னா குக்கரில் வச்சிங்கன்னா ரொம்ப பஞ்சாக போயிடும். தலைக்கறி ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். சரி, இதெல்லாம் ரெடி ஆகிற வரைக்கும் அது வேகட்டும் அப்படின்னு நான் வச்சுருந்தேன். கொஞ்சம் நேரத்தில் மிஞ்சி போனால் 10-15 நிமிஷத்துலேயே வெந்துருச்சுங்க. சாதமும் இங்கே கொதிச்சிருச்சு. அதனால் தலைக்கறியை வந்து நீங்கள் குக்கரில் வைக்காதீங்க. பார்த்திங்கன்னா நம்ம மூளை வறுவலும் ரெடி ஆகிடுச்சிங்க. கடைசியாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்துட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய மூளை வறுவல் ரெடி ஆகிடும். நான் வந்து கொஞ்சம் கொத்தி விட்டுட்டேங்க. அப்படியே முழுசாக இருக்கும்போது அங்கங்கே உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த கார மசாலாலாம் இறங்காமல் இருக்கும். அதுக்காக ஈரல் வாங்கிட்டு வந்தது. இப்போ ரேஷ்மாக்காக தான் அதை வந்து கொஞ்சம் கிரேவியாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், அந்த மூளை வறுவலை திறந்து பார்க்குறேன் மெதுவாக ரெடி ஆகிடுச்சான்ட்டு. இந்த சைடு சாதமும் வந்து கொதிச்சிட்ருக்கு. இந்த சைடு குக்கரில் வைக்க போகிறேன். ஒரு 3 விசில் வச்சு எடுத்தால் போதும். நம்ம ஈரல் வந்து டக்குன்னு குக் ஆகிடும் இல்லைங்க.
அதனால் 2 வெங்காயம் தான் கட் பண்ணிக்கிறேன். 2 வெங்காயம், சோம்பு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு சின்ன தக்காளியாக 2 தக்காளியை கட் பண்ணி அதோட சேர்த்துட்டு நம்ம வந்து ஈரலையும் குக்கர்லேயே போட்டு வேக வச்சிடலாம் அப்படின்ட்டு. அவள் வந்து தலைக்கறி குழம்பு வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டா. நான் வந்து கொஞ்சம் கிரேவியாகவே சும்மா செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். எனக்கு தலைக்கறி குழம்பு எனக்கு வேணாமான்னு ஒரே புடிவாக இருந்தான். நான் சொன்னேன், நீ நல்லா இருக்கும்டி, இப்போ கொதிக்கும் போதே நான் பார்க்குறேன் அந்த வாடையே இல்லை. எனக்கு தெரிஞ்சு செம்மறி ஆட்டு தலை தான் நாருன்னு நினைக்கிறேங்க. நான் ரொம்ப நாளாக வாங்கி ரொம்ப நாளாச்சு. வெள்ளாட்டு தலை வாங்கினது எனக்கு இப்போ தான் நான் வாங்கி சமைச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு தடவை என் தம்பிக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். தம்பி வந்திருக்கும் போது நான் செஞ்சுருக்கேங்க ஒரு தடவை. அதோட சரி, இன்றைக்கி வரைக்கும் நான் தலை வாங்கி சமைச்சதே கிடையாது. நான் நினச்சேன் தலைக்கறினாலே வாடை அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன். அப்போ செம்மறி ஆட்டை கொடுத்து என்னை ஏமாற்றிருக்காங்க. வெள்ளாட்டு தலையில் அப்படி கிடையாது. அப்போலாம் தெரியாதுங்க எனக்கு. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈரலும் வந்து வெங்காயம், தக்காளி, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், ஈரலும் போட்டு நல்லா வதக்கிட்டு குக்கரில் வந்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு கடைசியாக வந்து மட்டன் மசாலா சேர்த்துட்டோன்னா நம்மளுடைய ஈரல் வறுவலும் ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதான். ரேஷ்மா வந்து அதை அப்படியே சாத்தில் போட்டு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டா. அவளுக்கு வந்து தலைக்கறியை எடுக்கவே மாட்டேன். நான் கடைசி வரைக்கும் அந்த தலைக்கறியை நான் ஒரே ஒரு வாய் கொடுத்தேன். நல்லா இருக்குதா அப்படின்னா நான் வேணாம் எனக்கு அப்படின்ட்டா. சரி, பிடிக்கலன்னும் போது நம்ம வற்புறுத்தக்கூடாது இல்லைங்க. அதனால் நான் வற்புறுத்தலை. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வாங்கும்போது ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வருதுன்னா அது வந்து செம்மறி ஆடுன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தலைக்கறியும் வந்து இந்த சைடு வெந்துருச்சு பாருங்கள். இப்போ குழம்பு ரெடி பண்ண வதக்க வேண்டியது தான். தலைக்கறி குழம்பு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்குங்க. எண்ணெய் வந்து ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் சேர்த்துட்டு மிளகு, ஜீரகம், சோம்பு, உங்களுக்கு காரம் ஜாஸ்தி தேவைன்னா நீங்கள் மிளகை வந்து ஜாஸ்தி சேர்த்துக்குங்க. நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். மிளகு வந்து ஜாஸ்தி போயிடுச்சுனாலும் உங்களுக்கு ஒரு கசப்பு மாதிரி வந்துடும். அதனால் கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்குங்க. அதோடய வந்து கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, பட்டை, அப்புறம் ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வந்து வறுத்துக்கலாங்க. எண்ணெயிலே வறுத்துக்கலாம். இந்த சைடு பாருங்கள், நம்மளுடைய ஈரல் வறுவலும் ரெடி ஆகிடுச்சிங்க. அதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் அப்படின்னு. ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. சரி, கொஞ்சம் கிரேவியாக ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருக்க வெங்காயம் வந்து பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கு 4 தக்காளி எடுத்திருக்கேன். ஏன்னா தலைக்கறி குழம்பு நிறைய வைக்கலை, நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா நானும் எங்கள் பாவம் சாப்பிட போகிறோம், டேரன் சாப்பிட போகிறான். டேரன் வந்து எப்படி எடுத்துப்பானோ எடுத்துக்க மாட்டானோ அப்படின்ற மாதிரி நான் செஞ்சுருக்க அளவு அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதனால் நிறையா செய்யாமல் நான் வந்து ரொம்ப செய்யாமல் கொஞ்சம் கரெக்டாக செஞ்சுருக்கேங்க. தீந்து போகிற மாதிரி தான் நான் தலைக்கறி ரெடி பண்ணேன். 4 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதோடையே வந்து ஒரு 2 சில் தேங்காவும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு தேங்காவையும் நல்லா வதக்கிடுங்க. அதோட வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. ஒவ்வொருத்தங்க வந்து காரம் கம்மியாக சாப்பிடுவோம். அப்போ நம்ம மிளகும் சேர்த்துருக்கோம், மிளகாய்த்தூளும் சேர்க்க போகிறோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எனக்கு தேவையான அளவு நான் காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணுங்க. அந்த பச்சை வாடையே இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்மளுடைய குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஈரல் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். ரொம்ப வந்து தண்ணி வந்த மாதிரி இருக்குது. தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துட்டேன் போல். அதனால் சரி, கொஞ்சம் வந்து நல்லா திக்னஸ் வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் வேறு ஒரு நான்ஸ்டிக் தவாவில் வந்து மாற்றிட்டேன். வாங்கிட்டு வந்த 1/4 கிலோ ஈரல் அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. டேரன் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. நான் அவ்வளோவா ஈரல் அப்படி ஒன்றும் எனக்கு விருப்பமாக இருக்காது. அது என்னமோ எனக்கு பிடிக்காது. அதனால் சரி, இவங்க 2 பேருக்காக தான் ஈரல் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னாரு. நம்ம வந்து தலைக்கறி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னாரு. அதனால் அவங்க 2 பேருக்கும் இருந்த ஈரலை வந்து வறுத்து கொடுத்தாச்சுங்க. சாதமும் வந்து நான் வடித்து வச்சுட்டேன். வேறு பாத்திரத்துலேயும் மாற்றியாச்சு. சாதம் வடிச்சாச்சுங்க. தலைக்கறியும் வேக வச்சுட்டேன். சரி, மூளை வறுவல் ரெடி ஆகிடுச்சு, ஈரல் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து மசாலா அரைச்சிடலாம். அரைச்சாச்சுன்னா டக்குன்னு வந்து குழம்பு ரெடி ஆகிடும். நல்லா அந்த தலைக்கறியோடு சேர்த்து இந்த மசாலா வந்து கொதி வந்துச்சுனாலும் உங்களுக்கு தலைக்கறியோடைய அந்த ஒரு கவுச்ச வாடை இருக்காது. இன்றைக்கி தலைக்கறி மட்டன் கிடைக்காதனால இன்றைக்கி தலைக்கறி வாங்கிட்டேன். எங்கள் பாபாக்கும் ஆசைங்க தலைக்கறி சாப்பிடணும். போன வாரம் சொன்னேன்ல தலைக்கறி வாங்கணுன்னு, அவர் சொன்னதுலேருந்து அவருக்கு ஆசை தான். அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி கறிக்கடையிலையும் கறி தீர்ந்து போச்சு. இதை நைஸாக அரைச்சிருந்தாங்க. பாருங்க, சண்டையும் சரியான மழை பிடிச்சிச்சுங்க. ஜோன் மழை பிடிச்சி கதவு பிடிப்பேன், இல்லைன்னா சாரல் எடுக்குது.
சோம்பு சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தலைக்கறியை மட்டும் எடுத்து நம்ம இந்த எண்ணெயோட வதக்கிக்கலாங்க. நீங்கள் வறுக்கிறதா இருந்தால் எலும்பெல்லாம் எடுத்துக்கங்க. நான் வறுக்கலை, நான் குழம்பு வைக்கிறேன்னா நான் அப்படியே போட்டுக்கிறேங்க, எலும்போடையே போட்டுக்கிறேன். நல்லா எண்ணெயில் வந்து ஒரு வதக்கிடலாம். நம்மளுடைய கருவேப்பிலை ஸ்மெல்லு, அதில் சேர்த்துக்க சோம்போட வாசனையெல்லாம் நல்லா இந்த கறியோட வந்து மிக்ஸ் ஆகும். நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து ஊற்றிட்டு காட்டுறேங்க. குழம்புக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்து கலந்து ஊற்றிடலாம். பாருங்கள், நம்ம அரைச்ச விழுதெல்லாம் சேர்த்தாச்சு. இதோட நம்ம வேக வச்ச தண்ணியை வந்து சேர்த்துடலாம். நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. வந்துச்சுன்னா நம்மளுடைய தலைக்கறி குழம்பு, சூப்பரான தலைக்கறி குழம்பு ரெடி ஆகிடும். இதில் வந்து கொஞ்சம் கூட கவுச்ச வாடையே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் நம்ம வறுத்து வதக்கி எண்ணெயில் வதக்கி சேர்த்துருக்கோம், அரைச்சிட்டோம். இப்போ இதோட நல்லா மிக்ஸ் ஆகி கொதிக்கும் போது இந்த தலைக்கறியில் ஃபுல்லாக அந்த ஸ்மெல் ஏறிடும். உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து மாறிடும். ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும், அந்த டேஸ்ட் இருக்காது. நான் நினைக்கிறேன் வெள்ளாட்டு கறியில் இந்த வாடை இல்லைங்க. செம்மறி ஆட்டு தலை வாங்கியிருக்கும் போது அந்த வாடை அடிக்குது. இப்போ நான் வேக வச்சு எடுத்தேன், ஒரு வாடை கூட இல்லை. அப்போ நான் சாப்பிட்டது வெள்ளாட்டு தலையாக இருந்திருக்காது, செம்மறி ஆடை இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட வாடை இல்லைங்க. நீங்கள் வாங்கினீங்கன்னா வெள்ளாட்டு தலையாக வாங்கிக்கிங்க. அப்போ உங்களுக்கு வந்து கவச்ச வாடை இருக்காது. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நம்ம தலைக்கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை. கடைசியாக நீங்கள் கொத்தமல்லி சேர்த்துட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுடைய தலைக்கறி இது வந்து ஈரல் வாங்கும்போது கொஞ்சம் கொழுப்பு இருந்தது, அதனால் அதையும் அதோட சேர்த்துட்டேன். தலைக்கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட சாப்பிட போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மழை பெஞ்சு அனலை வேற கலப்பிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. 1:30 மணிக்கு உள்ளே வந்தேன். இப்போ டைம் என்ன ரேஷமா இருக்குது? 2 மணி தான். 2:15. 2:15. 3/4 மணி நேரத்தில் ரெடி பண்ணியாச்சுங்க. வந்தோடனே டக்கு டக்குன்னு வெங்காயத்தை நறுக்கி இந்த சைடு மூளையை வறுவல் ரெடி பண்ணியாச்சு. சாதம் வந்து ரெடி பண்ணியாச்சு. மூளை வறுவல் ரெடி. டக்குனு கடைசி இதை வதக்கி ஆற வச்சுட்டு நம்ம தலைக்கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தலைக்கறி குழம்பு நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு நானும் வந்து தலைக்கறி குழம்பு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு குக்கிங் வீடியோஸாக நம்ம சந்திப்போம். எல்லாம் பசியில் இருக்காங்க, போய் சாப்பாடு கொடுத்துடலாங்க.